ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. மீரா ஸ்ரீ தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னோடய கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேயா? கதைக்குள்ளே போகலாமா? இந்த வார கதையோட பேர் மும்பையில் உள்ள அந்த திருமண மண்டபமே கோலாகலமாக இருந்தது. மணமகனின் அறைக்கு அவனிடம் தனியாக பேச வந்திருந்தாள் மணப்பெண். விடிஞ்சா கல்யாணம், இப்போ நம்மக்கிட்ட என்ன பேச போகிறாள் என யோசனையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நந்தன். அவனை நிமிர்ந்து பார்க்காமலே, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை, நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க என்றாள் சஞ்சனா. நீங்கள் வேறு யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என கேட்டான். வேகமாக இல்லை என்றாள். பின்னையே வேண்டாம், இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் என கூறிய அவளை ஆழமான ஒரு பார்வை பார்த்து விட்டு வெளியேறினான். அப்பாடா, கல்யாணத்தை நிறுத்த சொல்லி மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டோம், இனி அவனே திருமணத்தை நிறுத்தி விடுவான் என நிம்மதியாக உறங்க சென்றாள் சஞ்சனா. விடியற் காலையில், ஏய் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகுடி, இன்னைக்கு உனக்கு கல்யாணம், இன்னைக்கு கூட 7 மணிக்கு தான் எழுவியா என கத்திக்கொண்டே அவளை எழுப்பினாள் தாய் அமுதா. அப்படின்னா அவன் திருமணத்தை நிறுத்தவில்லையா என கோபத்துடன் திருமணத்துக்கு தயாரானாள். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என ஐயர் கூற சஞ்சனாவின் கழுத்தில் தாலியை கட்டினான் நந்தன். இரவு முதலிரவு அறைக்குள் கோபமாக நுழைந்தாள். அவளின் கோபத்திற்கான காரணம் தெரிந்தாலும் தெரியாதவன் போல், ஏன் கோபமாயிருக்க என கேட்டான். நான் உங்ககிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன், ஆனால் நீங்கள் ஏன் நிறுத்தலை என கத்தினாள். அமைதியாக அவளை பார்த்து, இங்கே பாரு, உனக்கும் கல்யாணத்தில் விருப்பமில்லை, எனக்கும் விருப்பமில்லை, ஆனால் 2 பேர் வீட்லேயும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீ என்னை வேண்டாம்னு சொன்னாலும் வேறு பையனை பார்க்கத்தான் போகிறாங்க. அதுக்கு பேசாமல் நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ உன் விருப்பம் போல் படி, என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் உனக்கு உதவி தான் செஞ்சிருக்கேன், உனக்கு நான் உதவி தான் பண்ணியிருக்கிறேன் என கூறிக்கொண்டிருந்தான். யோசித்து பார்த்தவள், உங்கள் அம்மா அப்பா என்னை கேட்க அவங்க கிராமத்துக்கு போயிடுவாங்க, நாம் மட்டும்தான் மும்பையில் இருக்க போகிறோம், நீயும் இங்கேயே உன் படிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் என்றான். அவன் கூறியதை கேட்டவளுக்கு சரியான யோசனையாக தோன்றியது. ரொம்ப தேங்க்ஸ், பரவாயில்லை என்றான். பெட்டின் ஒரு ஓரத்தில் படுத்து கொண்டான். மறுநாள் அவளுக்கு முன்பாகவே எழுந்தவன் சமையல் செய்து கொண்டிருந்தான். வழக்கம் போல் 7 மணிக்கு எழுந்தவள் ஃப்ரெஷ் ஆகி சமையல் அறைக்குள் நுழைந்தவாறு, அம்மா டீ என கேட்டாள். நந்தனை பார்த்ததும், சாரி, அம்மா ஞாபகத்தில் டீ கேட்டுட்டேன், இட்ஸ் ஓகே, இந்தா டீ என அவள் கையில் டீயை கொடுக்க டீயை பருகியவள், வாவ் சூப்பர் டீ என கூறி ருசித்து பருகினாள். ஆமாம், உனக்கு சமைக்க தெரியுமா என நந்தன் கேட்க ஏதோ காமெடி கேட்டவள் போல் விழுந்து விழுந்து சிரித்தாள். ஏன் இவள் இப்படி சிரிக்கிறாள் என புரியாமல் பார்த்தான். சாரிங்க, எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. பரவாயில்லை, நானே உனக்கு சமைக்க கற்றுத்தரேன் என்றான். அதற்குள் நந்தனின் பெற்றோர் வந்தார்கள். அடுத்த 1 வாரமும் விருந்து உபசரிப்பு என ஓடியது. மற்றவர்கள் முன்னிலையில் மனமொத்த தம்பதிகளாகவே நடந்தனர். மும்பையில் உள்ள கல்லூரியிலே அவளை சேர்த்து விட்டிருந்தான். அவள் கல்லூரிக்கு சென்று இன்றோடு 2 வாரம் ஆனது. வீட்டில் சஞ்சனா எந்த வேலையும் செய்ய மாட்டாள், அனைத்தையும் அவனே செய்வான். கல்லூரி விட்டு மாலையில் வீட்டிற்கு வந்ததும் அவன் செய்து வைத்திருக்கும் சிற்றுண்டியை சாப்பிட்டு டிவி பார்ப்பாள். பிறகு உணவு உண்டதும் உறங்கி விடுவாள். இருவரும் அளவாகவே பேசிக்கொண்டார்கள். அன்று கல்லூரியில் அவள் தோழி மீனா ஏதோ யோசனையில் இருக்க, ஏய் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசனையில் இருக்க என கேட்டாள் சஞ்சனா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புது தமிழ் ஆசிரியர் வரப்போகிறாங்களாம். இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் என கூறினாள் சஞ்சனா. தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் வர்றவர் கொஞ்சம் வயசாகலாம், காத்து வாக்கில் செய்தி வந்துச்சு என்றாள். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் உள்ளே வந்தான் நந்தன். அவனை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் சஞ்சனா. உள்ளே வந்தவன், ஹாய் ஸ்டூடெண்ட், நான் தான் உங்கள் தமிழ் ஆசிரியர் என்றான். அனைவரும் குட் மார்னிங் சார் என்றனர். என்னுடைய பேர் நந்தன், உங்கள் தமிழ் ப்ரொஃபஸர், உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவராக எழுந்து தங்களின் பெயரை கூற
சஞ்சனா மட்டும் நந்தனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் அமர்ந்திருந்த மீனா அவளை பிடித்து உலுக்கினாள். ஏய், உன் பேர் சொல்லுடி, சஞ்சனா என கூறினாள். அன்று வீட்டிற்கு வந்ததும் அவனிடம் கேட்டாள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதை? நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வருவீங்கன்னு. என்கிட்ட ஏன் சொல்லலாம்? சர்ப்ரைஸ் என்றாள். ஏன், நான் உன் காலேஜுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலையா? அவள் அமைதியாக இருந்தாள். கல்லூரி பிரின்சிபலுக்கு நம்ம கணவன் மனைவின்னு தெரியும், மற்றபடி ஸ்டூடெண்ட் யாருக்கும் தெரியாது. நானும் சொல்ல மாட்டேன் என்றாள். நான் காலேஜில் தான் உனக்கு ப்ரொஃபஸர் மட்டும்தான், வீட்டில் தான் உன் ஹஸ்பண்ட், புரிஞ்சுதா? மற்றபடி உன் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். மறுநாள் கல்லூரியில் கேண்டீனில் அமர்ந்திருந்தான் நந்தன். அப்போது சஞ்சனாவும் அவள் தோழிகளும் அங்கு வந்து ஒரு டேபிளில் அமர்ந்து உணவு உண்ணத் தொடங்கினர். நந்தன் அங்கு இருப்பதை சஞ்சனா கவனிக்கவில்லை. ஏய், உன் வீட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருக்குடி, என் ஹஸ்பண்டு தான் சமைப்பார் என்றாள் சஞ்சனா. நிஜமாவா சொல்கிற? செம்ம டேஸ்டாக இருக்குது. அவர் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா வியாபாரம் பிச்சுக்கும் என்றாள் தோழி தேவி. போது நிறுத்திடி, இனிமே என் ஹஸ்பண்டை பற்றி ஒரு வார்த்தை பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சஞ்சனா கோபமாக கத்திவிட்டாள். தோழிகள் தேவியை திட்ட, சாரி சஞ்சு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அத்தோடு பேச்சு முடிந்து மற்ற தோழிகள் கிளம்பி விட்டார்கள். அவ தான் சாரி சொல்லிட்டாள்ல, பின்ன ஏன் உம்மனி இருக்க? தெரியல என்றாள் சஞ்சனா. காரணம் நான் சொல்லவா என மீனா கூற, என்ன, நீ உன் ஹஸ்பண்டை லவ் பண்ணுற? சஞ்சனா எதுவும் பேசாமல் அமைதியாக அவளையே பார்த்தாள். ஆமாம் சஞ்சு, நீ லவ் பண்ணுற, அதான் அவரை சொன்னதும் கோபம் வந்து கத்திட்ட. நிஜமாக சொல்கிறேன் சஞ்சு, உன் ஹஸ்பண்டை மாதிரி ஒரு நல்லவர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்? கல்யாணத்துக்கு பிறகு படிக்க வைக்கிறேன்னு கூறி நம்ம கீதாவை அவள் ஹஸ்பண்ட் வீட்டு வேலைக்கார மாதிரி வச்சுருக்கார். ஆனால் உன் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, ஒரு மாதிரி வச்சிருக்கார். ஆனால் உன் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, உன்னை படிக்க வச்சு ஒரு வேலையும் அவர் எல்லா வேலையிலையும் அவரே செய்து உன்னை மகாராணி மாதிரி வச்சிருக்கார். ஸோ நீ ரொம்ப லக்கி என்றால் நெகிழ்ச்சியுடன். இதை கேட்டுக்கொண்டிருந்தான் நந்தன். சஞ்சனா கூறப்போகும் பதிலை கேட்க ஆவலாக இருந்தான். அந்நேரம் பியோன் வந்து பிரின்சிபல் அழைப்பதாக கூற சென்று விட்டான். நான் அவரை லவ் பண்ணுறேன்னு எப்போவோ உணர்ந்துட்டேன் என்றால் வெக்கப்பட்டு கொண்டே. அப்படி போடு, அதான் மேடத்துக்கு அவ்வளோ கோபமாக என்னை கிண்டல் அடித்தாள் மீனா. ஏய், சும்மா இருடி, உன் லவ்வை அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை, சீக்கிரம் சொல்லிடு. சரி வா போகலாம் என கிளாஸுக்கு சென்றார்கள். அன்று வீட்டிற்கு வந்ததும் ஃப்ரெஷ் ஆகி தோட்டத்திற்கு சென்று பூக்களை ரசித்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. நான் ஷாப்பிங் போகிறேன், நீயும் வரியா என கேட்டான் நந்தன். ஆமாம் இல்லை என பதிலை கூறினார். என்ன ஏதாவது ஒன்று சொல்லு. வீட்டில் இருக்கும்போது பழக்க தோஷத்தில் நந்தனை சார் என்றுதான் கூப்பிடுவாள். அதே போல் சார் என்றாள். என்ன? தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்கும். புரியல என அவன் கூற, ஒரு நிமிஷம் கண்ணு மூடுங்க. எதுக்கு சொல்லு சஞ்சனா, ப்ளீஸ் கண்ணை மூடுங்க என்று சினுங்கினாள். நந்தன் கண்களை மூடவும் சட்டென அவனை கட்டி கொண்டாள் சஞ்சனா. அவளின் இந்த செயலால் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிக்குள்ளானான் அவன். மெல்ல அவனிடமிருந்து விலகி வீட்டிற்குள் ஓடினாள். அவன் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஷாப்பிங் சென்றவன் அவளுக்கு பிடித்தவற்றை வாங்கி வந்து கொடுத்தான். ஒரு நாள் கல்லூரியில் சஞ்சனாவையே பார்த்து கொண்டிருந்தான் சேது. என்னடா சஞ்சனாவையே பார்த்துட்டு இருக்க என அவன் நண்பன் கேட்க, இந்த தடவை என்னோட டார்கெட் இவதான். டேய் வேணாண்டா, பெண் பாவம் பொல்லாதது. நீ கல்யாணம் ஆன பொண்ணுங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக பேசி அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவங்கள மிரட்டி உன் ஆசைக்கு இணங்க வைக்கிற, இது ரொம்ப தப்பு செய்து என்றான். அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தவன், கல்யாணமான பொண்ணுங்க தாண்டா என் டார்கெட், ஏன்னா அவங்க தான் புருஷனுக்கு பயந்து நம்மளை பற்றி எந்த விஷயத்தையும் கூற மாட்டாங்க என்றான் வக்கிரமாக. அடுத்த நாள் காலையில் சஞ்சனாவிடம் வந்தான் சேது. ஹாய் சஞ்சனா. ஹாய் என்றாள் அவள். நீ ரொம்ப அழகா இருக்க. அவள் அவனை முறைத்து பார்க்க, சாரி தப்பா எடுத்துக்காத, உன்னை பார்த்தா எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதா என்று கூறி நகர்ந்து விட்டான். அடுத்து வந்த நாட்களிலும் ஏதாவது சாக்கு வைத்து அவளிடம் பேசினான். இருவரும் பேசிக்கொள்வதை சில சமயங்களை பார்த்தும் பார்க்காதவன் போல் சென்று விடுவான் நந்தன்.
காலேஜில் மட்டும் சார்னு கூப்பிடு என்றான் நந்தன். அப்போ வீட்டில் எப்படி கூப்பிட என கேட்டாள் சஞ்சனா. உனக்கு எப்படி கூப்பிட பிடிக்குமோ அப்படி கூப்பிடு. சற்று அமைதியாக யோசித்தவள், நந்தன்னு கூப்பிட அழகா இருக்கு, இனிமே அப்படியே கூப்பிடுறேன். அவள் நந்தன்னு சொன்னது அவனுக்கு மிகவும் தித்திப்பாக இருந்தது. அப்போதுதான் கிளாஸ் முடித்து வெளியே வந்தவன் எதிரில் வந்து நின்றவளை பார்த்து சந்தோஷப்பட்டான் நந்தன். ஹாய் நந்தன், வாட் எ சர்ப்ரைஸ். நீங்கள் இங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை என தடுமாறி கூறினாள் அதே கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியரான பிரபா. நான் இங்கே தமிழ் ப்ரொஃபஸராக புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் என்றான் நந்தன். நானும் இங்கே தான் வேலை பார்க்குறேன், இவ்வளோ நாள் மெடிக்கல் லீவில் இருந்தேன் என்றாள். ஓகே, ஃப்ரீ டைமில் பேசலாம் என நாகரிகமாக சென்று விட்டான் நந்தன். செஞ்ச ஒரு முக்கியமான நியூஸ் என புதிராக பேச ஆரம்பித்தாள் தேவி. என்ன என சஞ்சனா கேட்டாள். நம்ம நந்தன் சாரும் பிரபா மேடமும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால என்ன என சாதாரணமாக கேட்டாள். என்னடி இப்படி கேட்குற? நம்ம மேம் இருக்கிற அழகுக்கு கண்டிப்பாக நந்தன் சாரை மயக்கிடுவாங்க, நான் வேணா பெட் கட்டுறேன். அவள் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. இருந்தாலும் நந்தன் மீது இருந்த நம்பிக்கையில், நீ சொல்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது என்றால் சஞ்சனா. சேதுவும் சஞ்சனாவும் பேசிக்கொண்டே நடந்து சென்றனர். அவன் ஏதோ கூற அதை கேட்டு சிரித்தபடி வந்தவளை பார்த்து கொண்டே கடந்து சென்றான் நந்தன். இந்த சேதுவோட பார்வையே சரியில்லை, நம்ம சஞ்சுவை வான் பண்ணணும் என நினைத்து கொண்டாள். அன்று இரவு சாப்பிடும்போது சஞ்சு சேது என கூறியவனிடம், ஆமாம் நந்தோ, நானும் உங்ககிட்ட சேதுவை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நல்லவன், ஜாலி டைப், ஏதாவது காமெடியாக பேசிகிட்டே இருப்பான். நானும் என் ஃப்ரெண்டாக அவனை ஏற்றுக்கிட்டேன் என்றாள். அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறான், இப்போதைக்கு நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், பொறுமையாக எடுத்து சொல்லிக்கலாம் என்றான். பார்த்து கவனமாயிரு சஞ்சு என எச்சரித்து விட்டு மட்டும் சென்றான் நந்தன். நானும் நிறைய டைம் கேட்டிருக்கேன் என்றாள் பிரபா. என்ன, உங்கள் ஃபோன் நம்பர்? சற்று யோசித்தவன் தன் நம்பரை பிரபாவிடம் கொடுக்க, நான் நைட்டு ஃபோன் பண்ணுறேன் என்றாள். வேணாம், பகல்லையே கூப்பிடு. ஏன்? என் ஒய்ஃப் இருப்பாங்க. ஒய்ஃபா? ஆமாம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நந்து? எப்போ? 5 மாதம் ஆகுது. லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். பின்ன ஏன் நந்தன் உன் ஒய்ஃபுக்கு பயப்படுற? இது பயம் இல்லை பிரபா, மரியாதை. காலேஜில் படிக்கும்போது நான் லவ் சொன்னப்போ நீ நோ சொல்லிட்ட என்றால் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு. யாருக்கு யாருன்னு நம்மளால் சொல்ல முடியாதே என்றான். உன் ஒய்ஃப் என்ன வேலை பார்க்குறாங்க? காலேஜில் படிக்கிறார் என கூறி சென்றான். கிச்சனில் சமைத்து கொண்டிருந்தான் நந்தன். அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் அவளுக்கு பிடித்தவற்றை விதவிதமாக சமைத்து அசத்துவான். சமைப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டே அவனுடன் பேசிக்கொண்டிருந்தாள் சஞ்சனா. அவள் கேட்டதற்கு பதில் கூறிக்கொண்டே தன் கையை தெரியாமல் சுட்டு கொண்டாள். ஆ என கத்தினான். என்னாச்சு நந்து என பதறியபடி அவன் அருகில் வந்தவள் அடுப்பை அணைத்து விட்டு அவனை ஹாலுக்கு அழைத்து வந்தாள். ஒன்றும் இல்லை, சுடு பாத்திரத்தில் தெரியாமல் கை வச்சிட்டேன், அதான் சுற்றுச்சு. பார்த்து கவனமாக சமைக்கக்கூடாதா என கூறிக்கொண்டிருந்தவளின் கண்களில் கண்ணீரை கண்டவன், ஹே ஏன் அலற? உங்களுக்கு கை ரொம்ப வலிக்குதா? சாரி, என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு என்று அவன் கைகளுக்கு மருந்து போட்டு விட்டாள். நீ என்ன பண்ண? சமைக்கும்போது காயம் படத்தான் செய்யும் என்றான் சிரித்து கொண்டே. அவள் மருந்து போட்டுக்கொண்டே அவன் கையை சற்று அழுத்தி பிடிக்க என்றான். ரொம்ப வலிக்கிறதா நந்தோ என குழந்தை போல கேட்டவளின் முக அழகை ரசித்தவன் ஆமா என்றான் விளையாட்டாக. வலி குறைய நான் என்ன பண்ணணும் என தவிப்புடன் கேட்டாள். கிஸ் கொடுக்கணும் என அவன் கூறி முடிக்கும் முன் அவன் அருகில் வந்து சற்று எம்பி அவன் கன்னத்தில் கை வைத்து தலையை லேசாக சாய்த்து தன் இதழால் அவன் கேட்ட மருந்தை வழங்கினாள். சற்று நேரத்தில் விலகி போதுமா என கேட்க என தலையசைத்தவன் வேகமாக அவளின் இடையே இறுக்கி தன்னருகில் இழுத்து அவள் நிறுத்திய முத்தத்தை இப்போது அவன் தொடர்ந்தான். இருவரும் தங்களின் முதல் முத்தத்தில் தங்களை மறந்தனர். இருவருக்குமே விலக மனமில்லை. அதற்கு மேல் தாளமாட்டாதவளாய் அவனிடமிருந்து விலகினாள் சஞ்சனா. அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்றாள். சற்றென மறுபுறம் திரும்பிக் கொண்டாள் வெட்கத்தாள். ஆனால் அவனோ தன் முத்தம் கொடுத்தது பிடிக்காததால் தான் அவள் வேறுபுறம் திரும்பிக் கொண்டாள் என தவறாக நினைத்து கொண்டே
அவள் முன் வந்து நின்றான். சாரி, எதுக்கு கிஸ் பண்ணதுக்கு என கூறி அவளை விட்டு விலகிச் சென்றான். என்னாச்சு இவருக்கு என புரியாமல் நின்றாள் பெண்ணவள். காலேஜில் படித்து கொண்டிருந்தவளின் அருகில் மெதுவாக வந்தவன் தான் சேது. சஞ்சனா, என்ன சேது, உனக்கு லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன் கேட்குற? சும்மா தான் கேட்டேன். உன் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குற? இதுவரை நந்தனை பற்றி யாரிடமும் சஞ்சனா கூறியதில்லை. அவர் பேங்க்கில் வேலை பார்க்குறார். ஓ அப்படியா? ஆமாம், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? சும்மாதான் என்றான். அடுத்து வந்த நாட்களில் இருவரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை சஞ்சனாவும் நந்தனும். இன்னும் 2 நாளில் எக்ஸாம் என்பதால் இரவில் கண் விழித்து படித்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. அவள் படிப்பதை பார்த்து கொண்டே உறங்கியவன் கண் விழித்து பார்க்க அப்போதும் அவள் படித்து கொண்டுதான் இருந்தாள். எழுந்தவன் அவளுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தான். அவளை பார்க்காமலே டீயை டேபிளில் வைத்தான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நந்து என அழைத்தாள். என்ன, ஏன் என் கூட பேச மாட்டேங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? உனக்கு முத்தம் கொடுத்து அதனால தானே நீ என் முகத்தை கூட பார்க்காம திரும்பிக்கிட்ட என வலி நிறைந்த குரலில் கூறினான். என்னது, எனக்கு பிடிக்காம திரும்பிக்கிட்டேனா என புரியாமல் கேட்டாள். ஆமாம். அவள் உடனே கோபமாக, ஐயோ மக்கு புருஷா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலேஜில் ப்ரொஃபஸர் தான் பேர், ஆனால் பொண்டாட்டி மனத்தில் என்னை தெரியாத மக்கு. இவ என்ன சொல்கிறா என நினைத்து பார்த்தவனுக்கு மனதில் மலைச்சாரல் தூர ஆரம்பித்தது. ஒரு நாள் சஞ்சு எனக்கு புரியலை என பாடத்தில் சந்தேகம் கேட்பது போல் அவளிடம் பேச்சு கொடுத்தான் சேது. சஞ்சனா, நம்ம வெளியில் எங்கேயாவது போகலாமா? எங்க? மூவி. வேண்டாம். ஏன்? நான் என் ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான் மூவி போவேன். ஏன் என் கூட வரக்கூடாதா என்றான் நல்லவன் போல் கேட்டான். நமக்குள்ள ஒரு எல்லை இருக்குது, அதை நம்ம மீறாமல் இருக்க தான் நமக்கு நல்லது. அதன் பிறகு அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாள். அன்று அவளை வழிமறித்தவன், வழியை விடு செய்து. முடியாது. ஏன்? ஏன்னா உன் கூட கொஞ்சம் பேசணும். எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல என்று சற்று கோபமாக கேட்டான். ஏன்னா நீ ஒரு பொறுக்கி. என்ன செஞ்சு பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இது தாண்டா என்னோட ஒரிஜினல் பேச்சு. அமைதியாக அவளே முறைத்து பார்த்தான். நம்ம கிளாஸில் இருக்க அமுதா கிட்ட நீ ஃப்ரெண்டாக பழகி தப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதை என்கிட்ட சொல்லி அழுதா. அவளுக்கு உதவி பண்ண தான் உன்கிட்ட நான் ஃப்ரெண்டாக பழகினேன். நேற்று தான் உன் ஃபோனில் இருந்த எல்லா வீடியோவும் அழிச்சேன். அதான் என் வேலை முடிஞ்சதும் உன்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டேன். அவள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவன் அவளை அடிக்க கை ஓங்க, அதற்கு முன்னால் அவன் கன்னத்தில் அரைந்தாள். உன் கேடித்தனத்தை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஆட்டம் போட்டால் போலீஸுக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை என எச்சரித்து விட்டு சென்றாள். மறுநாள் போலீஸிலும் கொடுத்து அவனை மாட்டிவிட்டாள். சக மாணவர்கள் மூலம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு மனதிற்குள் மிகுந்த பெருமை கொண்டான் நந்தன். வீட்டில் பாட்டு பாடிக்கொண்டே வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. மெதுவாக அவளை பின்னால் இருந்து அலையக்காக தூக்கி சுற்றினான் நந்தன். ஆ, என்ன என பயத்துடன் கத்தியவள், என்னை விடுங்க, என்னாச்சு? ஏன் இப்படி சுத்துறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றான். அப்படியா? காரணம்? அமைதியாக இருந்தான் நந்தன். நான் சேது கூட எதுக்காக ஃப்ரெண்டாக பேசினேன்னு காரணம் தெரிஞ்சதாலையா? ஆனால் நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன் என முகத்தை திருப்பி கொண்டாள். ஏன் என அவளை தன்புறம் திருப்பி அவளின் நெற்றியில் முத்தமிட்டு காதலுடன் அவளின் இதழில் முத்தமிட்டான். அவள் திமிரி கொண்டிருக்க அவன் விடவில்லை. ஒரு வழியாக அவனிடமிருந்து தன் இதழை பிரித்து கொண்டாள். ஆனாலும் அவன் அணைப்பிலிருந்து அவளால் விடுபட முடியவில்லை. இப்போ சொல்லு, என் மேலே என்ன கோபம்? நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கோபமே படாமல் இருக்கீங்க. என் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை. அவள் நெற்றியில் தன் நெற்றியால் செல்லமாக முட்டியவன், அதுக்கு பேர் அக்கறை இல்லைன்னு அர்த்தமில்லை. நான் என் பொண்டாட்டி மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு கோபம் இருந்துச்சு. உன் மேலே இல்லை, அந்த சேது மேலே. உங்களுக்கு அவனை பற்றி தெரியும், அவன் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப மோசம். ஆமாம் நந்தோ, அதான் அவன் வழியிலேயே போய் அவனை போலீஸில் கையும் கலகமாக சிக்க வச்சிட்டேன் என்றாள். அவள் கழுத்து வளைவில் தன் தாடையை வைத்தான். இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் கூடாது, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்று கவலையுடன் கேட்டான். என் கூட நீங்கள் இருக்கும்போது எதுவும் ஆகாது என்றாள். அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் அவன் ஃபோன் அடிக்க அதை எடுத்துக்கொண்டு தனியாக சென்று பேசினான். ஹலோ, சொல்லு பிரபா. ஏன் கோபமாக பேசுகிறீங்க நந்தன் என கேட்டால் பிரபா. அப்படியெல்லாம் இல்லை என்றான். அன்று எக்ஸாம் முடிந்து வீட்டிற்குள் வந்ததும், அப்பாடா
எக்ஸாம் முடிஞ்சது என நிம்மதியுடன் சோபாவில் அமர்ந்தாள். அன்று கடைசி பரீட்சை என்பதால் மாணவிகள் அனைவரும் சேலையில் சென்றனர். சஞ்சனாவும் சேலையில் சென்றாள். சிவப்பு நிற காட்டன் புடவை நந்தன் அவளுடைய பிறந்தநாளுக்காக அவளுக்கு வாங்கி கொடுத்திருந்தாள். அதே சிவப்பு கற்கள் பதித்து தங்க செயினையும் ஜிமிக்கியையும் போட்டிருந்தாள். கையில் சிவப்பு நிற கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்தாள். அவளை பார்க்க சிவப்பு ரோஜா தோட்டத்தைப் போல் தெரிந்தாள். சோபாவில் எழிலோவியமாக அமர்ந்து இருந்தாள். அப்போதுதான் வீட்டிற்குள் வந்தான் நந்தன். அவனை பார்த்ததும் பார்க்காதவள் போல் அமர்ந்திருந்தாள். நந்தன் அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அவர்கள் அறைக்குள் சென்று குளித்து ஃப்ரெஷ் ஆகி வந்தான். அப்போதும் அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். ஒருத்தன் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, அதை கூட கவனிக்காம மேடம் எந்த கோட்டையை பிடிக்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கண்ணுக்கு மட்டும் நான் தெரிய மாட்டேங்கிறேன், ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் நீங்கள் தெரியணுமா என கோபமாக கேட்டாள். அவளை பார்த்து ரசித்தவாறே சிரித்தவன் அவளின் மிக அருகில் அமர்ந்தான். அவனது அருகாமை அவளை ஏதோ செய்ய எழப்போனாள். சற்றென்று அவளின் கையை பிடித்து இழுத்தாள். தடுமாறி அவன் மீதே விழுந்தாள். அந்த ரோஜா பூந்தோட்டத்தை மொத்தமாக கைகளில் ஏந்தி கொண்டான் நந்தன். அவள் முயல அவன் விடவில்லை. நீ என் பொண்டாட்டி, எங்கே இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரிகிற. பொய் என்றாள். எது பொய்? இப்போ நீங்கள் சொன்னது. எதை வச்சு நான் பொய் சொன்னேன்னு சொன்னேன்? அவள் அமைதியாக இருந்தாள். ஒன்று தான் கேட்குறேன், பதில் கூறு என அவளின் கன்னத்தை கிள்ளினான். என கத்தினாள். இப்போ நீ பதில் சொல்லலை, அடுத்து நான் உன் இடுப்பை கிள்ளுவேன். இன்னைக்கு காலேஜில் எல்லாரும் என்னை இந்த சிலையில் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் மட்டும் எதுவும் சொல்லலை. அதை கேட்டு சிரித்தவன் அவளின் மூக்கோடு தன் மூக்கை உரசியபடி, காலையிலே நான் அவனை கிஸ் பண்ணிட்டேன். இதை விட ஒரு புருஷன் தன் பொண்டாட்டி அழகை எப்படி ரசிக்க முடியும்? மறுபடியும் பொய் என்றாள். எது? எனக்கு கிஸ் கொடுத்ததா சொன்னீங்களே அது. இல்லை. எப்படி? நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கொடுத்தேன். ப்ளீஸ் எப்படின்னு சொல்லுங்க நந்து. அப்போ நான் எப்படின்னு சொன்னால் அதை நீ இப்போ எனக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்கணும். சரி என்றாள். காலையில் நீ கண்ணுக்கு காஜல் போட்டு நிலைக்கண்ணாடி முன்னால் கண் மூடி அமர்ந்திருந்தாய் அல்லவா? ஆமாம் என தலையாட்டினாள். அப்போதே நான் கண்ணாடியில் தெரிஞ்ச உன் முகம் முழுவதும் முத்தமிட்டு இறுதியில் உன் இதழிலும் முத்தமிட்டேன். அவள் இன்ப அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள். அவன் மெல்ல அவள் கூந்தலை வருடினான். அவள் வெட்கத்தால் தலையை குனிந்து கொள்ள ஒற்றை விரலால் அவளின் தாடையை நிமிர்த்தி அவனை பார்க்க வைத்தான். நான் கொடுத்த மொத்தத்தை திருப்பி கொடு. மாட்டேன் என தலையசைத்தாள். அவன் முகம் சுருங்கி திரும்பி கொண்டாள். கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை என்றாள். அவள் கூறியதை கேட்டவன் ஆசையாக அவளை பார்க்க அவள் வெட்கத்தால் அவன் மார்பில் நெளிய தன் உதட்டால் அவனுடைய பரிசை பெற்றுக்கொண்டான். அவன் பெண்ணவளும் மொத்தமாக தொலைத்த தருணம். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு விலகினார்கள். கதவு தட்டுறது யாரோ இருக்கும் என சஞ்சனா கேட்க, தெரியலையே, தெரிஞ்சுக்கணும்னா என் மேலே விழுந்திருக்கும், நீ எழுந்தாதானே நான் போய் கதவை திறக்க முடியும் என குறும்புடன் கூறினான் நந்தன். அவன் கூறியதை கேட்டவள் அச்சச்சோ என விலகி தன் சேலையை சரி செய்தாள். நந்தன் சென்று கதவை திறக்க அவனுடைய பெற்றோர் வந்திருந்தனர். வாங்கப்பா, வாங்கம்மா என தன் பெற்றோரை அழைத்தான். உள்ளே வந்தவர்களை சஞ்சனாவும் வரவேற்றாள். நல்லா இருக்கீங்களா அத்தா மாமா என கேட்ட சஞ்சனாவிடம், நாங்கள் நல்லா இருக்கோம். தாத்தா உன்னையும் சஞ்சனாவையும் பார்க்கணும்னு ஊருக்கு அழைச்சிருக்காங்க, அதான் நாங்கள் அழைச்சிட்டு போக வந்திருக்கோம் என்றார் நந்தனின் தந்தை நடேசன். இப்போவே கிளம்பணுமா என நந்தன் கேட்க, இல்லை, பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கான், இன்றைக்கி அவன் வீட்டில் விசேஷம், நானும் அம்மாவும் இன்றைக்கி நைட்டு அங்கே போயிட்டு காலையில் வந்துடுவோம். நாங்கள் வந்து உங்களையும் அழைச்சிட்டு எல்லோரும் ஊருக்கு கிளம்பலாம். சரிங்கப்பா என்றான் நந்தன். மாலையில் அவர்கள் கிளம்பிவிட நந்தனின் ஃபோன் அடித்தது. ஹலோ என்றான். நந்தன், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் என் வீட்டுக்கு ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போங்க, அதன் பிறகு நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றாள் பிரபா. சரி, நான் இப்போவே வரேன் என பேசிவிட்டு திரும்ப அப்போது கையில் ஜூஸ் கப்புடன் வந்தா சஞ்சனா. அவன் பேசியதை கேட்டாள். அவளிடம் இருந்து ஜூஸ் கப்பை வாங்கியவன், நான் வெளியில் போயிட்டு வரேன் என்றான். சஞ்சனா அமைதியாக அவனை பார்க்க, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நான் போயிட்டு வரேன் என கூறிவிட்டு சென்றான். இரவு வெகு நேரமாகியும் அவன் வரவில்லை. அவனுக்காக காத்திருந்தவள் அவன் வராததால் உறங்கிவிட்டாள்.
இரவு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தவனிடம் அவள் எதுவும் பேசவில்லை. அதிகாலையில் அவளது ஃபோன் அடித்தது. ஹலோ, யாரு? தூக்க கலக்கத்தில் கேட்டாள் சஞ்சனா. என் பெயர். அமைதியாக இருந்த அந்த நபர், நேற்று நைட் நந்தன் என் வீட்டிற்கு வந்தார். அவர் சட்டையை இங்கே விட்டுட்டு போயிட்டார். அதான் ஃபோன் பண்ணினேன் என்றாள். அதை கேட்டதும் சஞ்சனாவிற்கு கோபம் தலைக்கேற, யார் நீ என கோபமாக கேட்டாள். நான் நந்தனோட எக்ஸ் லவ்வர். சஞ்சனா அமைதியாக இருக்க, ஹலோ, நீங்கள் அவரோட ஒய்ஃபா? சாரி, நான் நந்தனுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவர் எடுக்கலை. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போதும் சஞ்சனா பேசாமல் அந்த பெண் கூறுவதையே கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் கோவப்படக்கூடாது. நேற்று என்கிட்ட நந்தன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். உன்னை என்னால் மறக்க முடியலைன்னு கூறினார். நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்லியும் கேட்க மாட்டார். நீங்கள் தான் அவர் மனசை மாற்றணும். அவள் பேசி கொண்டிருக்கும் போதே சஞ்சனா ஃபோனை கட் செய்தாள். எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி அவங்க ஊர் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும் என கூறியபடி அவளிடம் வந்தான் நந்தன். அவள் அவனை பார்த்து முறைத்தபடி நின்றிருந்தாள். நம்ம எங்கள் ஊருக்கு போய் ஜாலியாக இருக்கலாம் என்று கூறியவன் அவளின் முகமாற்றத்தை பார்த்தவாறு தன் பேச்சை நிறுத்தினான். நான் ஊருக்கு வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் சஞ்சு என அவள் கையை பிடித்தான் அவன். அவனின் கையை உதறியவள், நேற்று எங்கே போனீங்க? சற்று அமைதியாக இருந்தவன், பின் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு போனேன். கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை எக்ஸ் லவ்வரா? சஞ்சு, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல. சரி, அதை விடுங்க. நேற்று நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போது ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு போனீங்க. ஆனால் திரும்பி வரும்போது க்ரீன் கலர் ஷர்ட்டில் வந்தீங்க. அது அவள் ஜூஸ் கொண்டு வரும்போது தெரியாமல் என் மேலே கொட்டிடுச்சு. அதான் அவள் அண்ணன் ஷர்ட் போட்டுட்டு வந்தேன். அவள் கோபமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். வேண்டாம், நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு பொண்ணு பேசினாங்க. அவங்க பேசியதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கேளுங்க என கூறி தன் ஃபோனை ஆன் செய்தாள். அவளின் ஃபோனை பிடுங்கி டேபிளில் வைத்தான். அவள் சற்று கோபம் தணிந்து அவனை பார்க்க, இப்போது அவன் முகம் கோபமாக இருந்தது. ஏன் ஃபோன் ரெக்கார்டை கேட்கலை? அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த ஃபோனில் சொல்லப்பட்ட செய்தி தான் நீ நம்புவியா என கேட்டான் கோபமாக. நான் நம்பலை என்றவளை போதும் என கையமர்த்தியவன், என் மேலே நீ வச்சிருக்கும் நம்பிக்கை இவ்வளோதான் எனக்கு கனத்த மனத்துடன் அவளிடம் கேட்டான். போதும், நிறுத்துங்க நந்தன். இப்பவும் சொல்கிறேன், நான் உங்களை மலையளவு நம்புகிறேன். அதோட என் மனசார காதலிக்கிறேன். உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஃபோன் கால் வந்தது, அது கேட்டதும் என் மனசு எப்படி வலிச்சது தெரியுமா? இப்போவும் சொல்கிறேன், உங்களை நான் சந்தேகப்படலை. ஆனால் ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லலை? உங்களுக்கு தோணலையா? அதைத்தான் நான் கேட்குறேன் என மூச்சு விடாமல் பேசி முடித்தாள் சஞ்சனா. நானும் உன்கிட்ட சொல்லாமல் தவிக்கிறேன். ஏன்னா நானும் உன்னை மனசார காதலிக்கிறேன். ஆனால் என்னை நீ நம்பலை. அதைத்தான் என்னால் ஏற்றுக்க முடியலை என அவனும் கூறி முடித்தான். அப்போது நந்தன் பெற்றோர் வந்தனர். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? நம்ம கிளம்பலாமா என நந்தன் தாய் ராஜலட்சுமி கேட்க, இதோ 10 நிமிஷம் கிளம்பிடுவோம் அத்தை என கூறியபடி தன் உடைகளை எடுத்து வைக்க அறைக்கு சென்றாள். அவளின் பின்னாலேயே வந்த நந்தன், நம்ம சண்டை பெரியவங்களுக்கு தெரிய வேணாம் என கூறினான். அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவனும் ஊருக்கு கிளம்ப ஆயத்தமானான். காரின் முன்னால் நந்தனின் தாய் தந்தை அமர பின் சீற்றில் சஞ்சனாவும் நந்தனும் அமர்ந்தனர். அப்பா, நான் டிரைவ் பண்ணுறேன். வேணாம், நானே டிரைவ் பண்ணுறேன். நீ என் மருமகளுக்கு ஊரை சுற்றி காட்டு என அவர் கூற அவன் அமைதியானான். தன்னை அவள் காதலிக்கிறாள் என நினைத்தவனுக்கு மனதில் இன்ப ஊற்றெடுத்தது. அந்த நொடி அவளை அப்படியே தன் கைகளில் அள்ளி எடுத்து தன் மார்போடு அணைத்து கொள்ள நினைத்தேன். ஆனால் என்னையே அவன் நம்பவில்லையே என நினைத்தவனுக்கு தாங்க முடியாத மனவலியாக இருந்தது. அவரே என்னை காதலிக்கிறார், ஆனால் என் மனம் படும் வேதனையை புரிஞ்சு கொள்ள மறுக்கிறார். என்கிட்ட ஏன் சொல்லவில்லை? அந்த அளவுக்கு நான் முக்கியம் இல்லையா என நினைக்க அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. பெரியவர்கள் முன்னிலையில் அழக்கூடாது என அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவ்வப்போது அவர்கள் முன்னால் நந்தன் அவளிடம் ஓரிரு வார்த்தை பேசினான். கார் நந்தனின் தாத்தா வீட்டின் முன்னால் நின்றது. பெரியவர்கள் வீட்டிற்கு சென்று தாத்தா பாட்டியிடம் விஷயம் கூற, அப்போது காரில் இருந்து இறங்கினாள் சஞ்சனா. நந்தன் அவளையே முறைத்தபடி நின்றிருந்தான். அவள் வீட்டிற்குள் செல்ல முயல, அம்மாடி ஒரு நிமிஷம் இருமா என கையில் ஆரத்தி தட்டுடன் வந்தார் அண்ணம்மா பாட்டி. நந்தா, நீயும் சேர்ந்து நில்லு என இருவரையும் நிற்க வைத்து ஆரத்தி சுற்றினார். சஞ்சனா பக்கத்து ஊரில்
தான் நம்ம வீடு. நானும் உன் மாமாவும் கிளம்புறோம். நீங்கள் 2 பேரும் ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வாங்க என கூறிவிட்டு நந்தனின் தாயும் தந்தையும் கிளம்பி சென்றார்கள். சஞ்சனாவும் நந்தனையும் பார்த்தபோதே தாத்தாவும் பாட்டியும் யூகித்து விட்டனர். விருந்து உண்ணும் போது இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. உணவருந்திய பெண், நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, சாயந்தரம் தோப்புக்கு போகலாம் என்றார் தாத்தா. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி அறைக்கு சென்றனர். அவன் பார்க்கும்போது அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் பார்க்கும்போது அவன் திரும்பிக் கொண்டான். பயணக்கலைப்பில் இருவரும் உறங்கி போனார்கள். முதலில் கண் விழித்த நந்தன் அதிர்ந்தான். ஏனெனில் அவள் அவனை அணைத்தபடி படுத்திருந்தாள். அவனது கை அவளின் இடையே இறுக்கமாக பற்றியிருந்தான். அவளின் உறக்கத்தை கலைக்க விரும்பாமல் மெதுவாக தன் கையை எடுத்தான். அப்போது அவளும் கண் விழித்துவிட அவன் வேகமாக தன் கண்களை மூடிக்கொண்டாள். மெல்ல எழுந்தவள் அவனை விட்டு மெதுவாக விலகி மெல்ல அவன் நெற்றியில் இருந்த முடிகளை விலக்கி அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். அவளை அள்ளிக்கொள்ள துடித்த தன் கைகளை கட்டுப்படுத்தி கொண்டான் நந்தன். அவனை முத்தமிட்டு விலகியவளின் கண்ணீர் துளிகள் தழும்பிக் கொண்டு நின்றது. அவனை விட்டு விலகியவள் வேகமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் சென்றதும் கண் விழித்தவன் மனம் கனத்தது. ஏனெனில் அவளின் கலங்கிய கண்களை அவன் ஒற்றை கண்ணால் பார்த்து விட்டான். அவன் குளித்து ரெடியாகி கீழே வர அவனது பாட்டி சஞ்சனாவை திட்டிக் கொண்டிருந்தாள். அவள் கண் கலங்கியபடி அமைதியாக அவர் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த காட்சியை பார்த்தவனுக்கு கோபம் வர, பாட்டி ஏன் அவளை திட்டுறீங்க என கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டே கேட்டான். கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுது, இன்னும் டீ போட தெரியல, திட்டாமல் கொஞ்சம் வாங்கலாம் என பாட்டி கூற அவன் முகத்தை பார்க்காமல் தலை குனிந்தபடி நின்றாள். பாட்டி, அவள் டீயும் போட வேணாம், சமைக்கவும் வேணாம், நீங்கள் அவளை கொஞ்சம் வேணாம், தயவுசெய்து திட்டாதீங்க, அவள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறா என அவன் கூற சஞ்சனா அழுது கொண்டே அறைக்குள் ஓடிவிட்டாள். அப்போது அவன் தாத்தா ரங்கராஜனும் அங்கே வர அவன் அமைதியாக சென்று விட்டான். ஏன் நம்ம பேத்தியை திட்டுனா என ரங்கராஜன் கேட்க, எனக்கு மட்டும் பேத்தியை திட்டணும்னு ஆசையா என்ன, பின்ன ஏன் என கேட்டவரிடம், நம்ம நந்தன் சஞ்சனா கூட பேச மாட்டான், ஆனால் அவளை யாராவது திட்டுனா அவனால் தாங்கிக்க முடியல, அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேலே பிரியம் வச்சிருக்கவன் ஏன் பேசாமல் இருக்கிறான், ஆமாம் அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிடணும் என கூற சரிங்க என்றார் பாட்டி. மாலையில் அவன் தாத்தாவுடன் வெளியில் சென்றுவிட தனியாக அமர்ந்திருந்த சஞ்சனாவிடம் வந்தார் பாட்டி. அவரை பார்த்ததும் எழுந்து நின்றவள், சாரி பாட்டி, சீக்கிரமாகவே சமைக்க கற்றுக்கிறேன் என்றாள். பாட்டி மேலே கோபமா இல்லை என தலையாட்டினார். நான் உன்னை சும்மா தான் திட்டினேன் என்றவரை புரியாமற் பார்த்தாள். உனக்கும் நந்தனுக்கும் ஏதாவது பிரச்சனையா என பாட்டி கேட்க, அவ்வளவுதான். அவர் தோளில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். அழகடா கண்ணு, எல்லாம் சரியாகிடும் என்றவிடனும் நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள். என் மேலே அவருக்கு பாசமே இல்லை, நான் அவருக்கு முக்கியமே இல்லை பாட்டி என சிறு குழந்தையை போல் தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவன் உன் மேலே உசிரியே வச்சிருக்கான், உன்னை நந்தனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி பாட்டி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? ஏன்னா நான் உன்னை திட்டும்போது என் பேரன் கண்ணில் என் மேலே அவ்வளோ கோபத்தை பார்த்தேன். எப்போவும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவன் இன்னைக்கு உனக்காக என்கிட்ட சண்டைக்கு வந்தான் பாட்டி என வியப்பாக கேட்டாள் சஞ்சனா. நீ அவன்கிட்ட பேசி பார்க்கலாமே. நான் சொல்கிறத அவர் கேட்கவே இல்லையே. ஒரு தடவை சொன்னால் பத்தாது, திரும்ப திரும்ப நீ முயற்சி பண்ணி பார்க்கலாமே என்றவர் மெதுவாக அவள் அருகில் வந்து தலையை வாஞ்சையாக தடவி கொடுத்து, இங்கே பாரு சஞ்சமா, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே யாரும் வர முடியாது, வந்தால் அது நல்லாவும் இருக்காது. முடிஞ்ச அளவு 2 பேரும் சேர்ந்து பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே விட்டு கொடுத்து போனால் குடும்பம் சொர்க்க மாதிரி சந்தோஷமாக இருக்கும் என்றார். சரிங்க பாட்டி, நீ அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணு. அவன் கண் முன்னால் அடிக்கடி நடமாடு, அழகாக உன்னை அலங்காரம் பண்ணிக்கோ. அப்புறம் பாரு, உன் புருஷன் உன்னையே சுற்றி சுற்றி வருவான். நிஜமாவா பாட்டி? ஆமாண்டா கண்ணு என்றார். நந்து, இன்னைக்கு என் பக்க நியாயத்தை உங்களுக்கு புரிய வைக்காம விடமாட்டேன் என தனக்குள் கூறிக்கொண்டாள் சஞ்சனா. என்ன நந்தா, நான் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நீ எதுவும் பேசாமல் இருக்க என தாத்தா கேட்க,
கிணற்று மேட்டில் அமர்ந்தவாறு வயல்வெளியை வேடிக்கை பார்த்தவாறு அவரிடம் விஷயத்தை கூறினான். அவள் என் பேச்சை கேட்காமலேயே அந்த ஃபோனில் ஒரு பொண்ணு பேசுனதை என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்குறா. நீங்கள் சொல்லுங்க தாத்தா, எனக்கு எவ்வளோ கோபம் வரும். அவர் அமைதியாக, ஆமாம், நீ அந்த ஃபோன் ரெக்கார்டை கேட்டியா? கேட்கலை. ஏன்? நான் ஏன் கேட்கணும் என கேட்டான் கோபமாக. அப்படி சொல்லாத நந்தா, உங்களுக்குள் சண்டையே அந்த ஃபோனை வச்சு தானே. தாத்தா, அது முதல்ல அதை கேளு என்றார். வீட்டிற்குள் வந்தான். சஞ்சனா மிக அழகாக இருந்தால் பாட்டி அண்ணம்மாவின் கைவண்ணத்தில். தங்களுக்குள் சண்டை என்பதை மறந்து அவளை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை அவளின் உயிர் வரை ஊடுருவி அவளின் மனம் பாடாய் பட்டாம்பூச்சியாய் வானில் பறந்தது. ஐயோ, தேவலோக ரம்ப மாதிரி ஆளை கொல்றாளே என அவன் எண்ணிக்கொண்டிருக்கையில் தாத்தா பாட்டியிடம் கஞ்சாடையில் இருவரையும் காட்டினார். பாட்டி தொண்டையை சிறும நந்தன் பார்வையை விளக்கினார். நந்தா, என்னங்க தாத்தா, இன்னைக்கு நீயும் நானும் தோட்டத்து வீட்டில் தங்கிக்கோ. ஏன் தாத்தா என சஞ்சனாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கேட்டான். நைட் மயில் வயலை சேதப்படுத்து. இன்னைக்கு நைட் நீயும் நானும் காவல் இருப்போம். சரி தாத்தா என சாப்பிட்டு விட்டு எழுந்தவன் தன் அறைக்கு செல்ல, அங்கே எங்கே போகிறாய் என பாட்டி கேட்க, தாத்தா சஞ்சனாவிடம் நந்தனை பெட்ஷீட்டை எடுத்துட்டு வாமா என்றார். சரிங்க தாத்தா என அவள் அறைக்கு செல்ல ஏக்கத்தோடு செல்லும் அவளையே பார்த்தவன் அவன் பின்னால் செல்ல முயல, உன்னைத்தான் தாத்தா கேட்குறார், அங்கே எங்கே போகிறாய் நந்து என பாட்டி கேட்டார். என் ஃபோனு சார்ஜரை எடுக்க போகிறேன் என கூறிவிட்டு அறைக்குள் வந்தான். சஞ்சனா பெட்ஷீட்டை எடுத்து கொண்டு திரும்ப அவளின் மிக அருகில் நின்றிருந்தான் நந்தன். திரும்பியவள் பயத்தில் கத்த முயல சற்றென்று தன் இதழால் அவள் இதழை சிறை செய்து அவளை கத்த விடாமல் செய்தான். அவன் கைவிரல்கள் அவளிடையில் கோலம் போட்டு எல்லை மீற அவளுக்கும் அவனை தடுக்க தோன்றவில்லை. அப்போது நந்தா என தாத்தாவின் குரல் கேட்க அவளை விட்டு விலகியவன் அவளை பார்த்து அழகாக சிரித்து விட்டு சென்றான். அவனது அந்த கள்ளச்சிரிப்பில் தன் பெண்மையை தொலைத்தாள் சஞ்சனா. அவள் முகத்தில் இருந்த வெட்கத்தை பார்த்ததும் பாட்டிக்கு புரிந்தது. இங்கே வந்த 2 நாளில் இன்னைக்கு தான் உன் முகத்தில் சிரிப்பை பார்க்குறேன் என்றார். கவலைப்படாத தங்கம், எல்லாம் சரியாயிடும் என்றவரின் தோளில் ஆதரவாக சாய்ந்து கொண்டாள் அவள். ஏன் பேராண்டி, நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன், நீ ஏன் உம்முன்னு வர என கூறிக்கொண்டே தாத்தா திரும்பி வயல் வெதப்பில் முன்னால் நடந்து சென்ற தாத்தா திரும்பி பார்க்க அவரின் பின்னால் உம்மென்ற முகத்தை வைத்து கொண்டு வந்தான் நந்தன். நீ ஏண்டா முகத்தை இஞ்சி தின்றவன் போல வச்சிருக்க? அவரை ஒரு பார்வை பார்த்தவன் சிவபூஜையில் கரடி மாதிரி புகுந்து என்னை என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ண விடாமல் கூப்பிட்டு வந்துட்டு ஏன்னு காரணவே கேட்கிறார் என மனதில் நினைத்தான். அவரும் அப்படியே அவன் மனதில் நினைத்ததை கூற, அப்படியெல்லாம் இல்லை என கூறி சமாளித்தான். ஃபோனுக்கு சார்ஜர் போடலாம் என ஃபோனை எடுத்தவன் அப்போதுதான் கவனித்தான். ஓ ஷட் என்றான். என்ன நந்தா, நீங்கள் படுத்தின அவசரத்தில் நான் ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ என்ன சொல்கிற? இது சஞ்சுவோட ஃபோன். நந்தா, என்ன தாத்தா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சண்டை வந்தது இந்த ஃபோன்னால தானே? ஆமாம். அப்படி இந்த ஃபோன் ரெக்கார்டில் என்ன விஷயம் இருக்குன்னு தான் பாரேன். நல்ல ஐடியா கொடுத்தீங்க தாத்தா, இப்போவே பார்க்குறேன் என ஃபோன் ரெக்கார்டை ஆன் செய்தான். அதில் பிரபா பேசியதை கேட்டு அதிர்ந்தவன் தாத்தாவை பார்க்க அவர் அவனை முறைத்து கொண்டிருந்தார். என்ன நந்தா இதெல்லாம்? ஐயோ தாத்தா, நான் எந்த தப்பும் பண்ணலை என பிரபாவை பற்றி கூறினான். நம்ம சஞ்சனா உன் மேலே உசிரியே வச்சிருக்கும் போது அவகிட்ட ஒரு பொண்ணு உன்னை பற்றி இப்படி பேசினா சஞ்சனாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். அதோட உன்னை சந்தேகப்படலை, ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு தான் கேட்டா. அதுக்கு துரைக்கு மூக்குக்கு மேலே கோபம் வந்துடுச்சு என வாய்க்கு வந்தபடி அவனை திட்டினார். சாரி தாத்தா, நான் தான் என் சஞ்சனாவை புரிஞ்சுக்கல என்றான் கவலையுடன். இதே மாதிரி எனக்கு நடத்திருந்தா உன் பாட்டி ஐரமென ஆயிறது போல என்னை ஆஞ்சு குழம்பு வச்சிருப்பா. உன் பொண்டாட்டி எவ்வளோ பொறுமையாக இருப்பான்னு நினச்சி சந்தோஷப்படு தாத்தா என்ன என கோபமாக கேட்டார். மெல்ல அவர் அருகில் வந்தவன் அவரின் கையை பிடித்து சொடுக்கி எடுத்தான். என்னடா என்னமோ பண்ணுற? எப்படி தாத்தா சமாதானப்படுத்துறது? யாரை? என் பொண்டாட்டிய. அடி போட்டேனா? உன் பொண்டாட்டி கூட சண்டை போட தெரியுது, சமாதானப்படுத்த தெரியாதா? ப்ளீஸ் சொல்லுங்க தாத்தா, இந்த விஷயத்தில் நீங்கள் தான் என் குரு, உங்களுக்கு அனுபவம் அதிகம் என அவரை ஐஸ் வைத்தான். சரி,
உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்கு என்றவர் அவன் காதில் ஏதோ கூற, தேங்க்ஸ் தாத்தா என்றவன் வேகமாக வீட்டிற்கு வந்தான். மற்றொரு சாவி கொண்டு வீட்டை திறந்து மெதுவாக அவன் அறைக்கு வர அங்கே பெட்டில் பெட்ஷீட் போர்த்தியும் கீழே பாய் விரித்து பெட்ஷீட் போர்த்தியும் 2 பேர் படுத்திருக்க சற்று யோசித்தான். நம்மால் எப்பவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவ, அதனால் கீழே படுத்திருக்கிறது தான் சஞ்சு என நினைத்து அவளிடம் மெதுவாக வந்தான். அவன் காலை தொட்டதும் உருவம் நெளிந்தது. மெல்ல அவளின் காதருகே குனிந்து சஞ்சு என கூறி அவளின் காதை மெதுவாக கடித்தான். அவ்வளவுதான். ஐயோ என் காது என பாட்டி கத்த பெட்டில் படுத்திருந்த சஞ்சு எழுந்து வேகமாக லைட்டை போட்டாள். சஞ்சனா புரியாமல் என்னாச்சு பாட்டி என கேட்டுக்கொண்டே அவர் அருகில் வந்தாள். அப்போதுதான் நந்தனுக்கு புரிந்தது, சஞ்சனா என நினைத்து தான் பாட்டியின் காதை கடித்திருக்கிறோம் என்று. சாரி பாட்டி, தெரியாமல் நான் சஞ்சனு நினச்சவங்கள. என்னாச்சு நந்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என சஞ்சனா அவனிடம் கேட்க, அவன் நீன்னு நினச்சி என் காதை கடிச்சிட்டான் பாவி பையன் என பாட்டி அவன் உதகில் மொத்த சஞ்சனாவுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. விழுந்து விழுந்து சிரித்தாள். அவன் அழிவாங்கி கொண்டே சஞ்சனாவை அசடு வழிய பார்த்தான். அதற்குள் தாத்தாவும் அங்கு வந்தார். இங்கே என்ன சத்தம்? அண்ணம்மா, உன் சத்தம் தான் திருமணம் வர கேட்குது. என்னாச்சு என அவர் கேட்க, பாட்டி நந்தனின் காதை பிடித்து திரிகியபடி இந்த கிறுக்கை என் காதை கடிச்சிட்டான் என்றார். அடப்பாவி, எதுக்காக என் பொண்டாட்டி காதை கடிச்சா? அது தாத்தா, நீங்கள் தானே பொண்டாட்டி கோபமாக இருக்கும்போது அவங்க காதை கடிச்சா சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொன்னீங்க, அதனால் என்னை தாத்தா இழுத்தார். சஞ்சனான்னு நினச்சி என்னை பாட்டி கேட்க, பாட்டி காதை கடிச்சிட்டேன் என்றான். சஞ்சனாவல் சிரிப்பை அடக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு சிரித்தாள். எனது இந்த கூறுகட்ட மனுஷனை உனக்கு யோசனை சொன்னது? ஆமா பாட்டி என்றான் காதை தடவி கொண்டு. டேய், நான் சொன்னது உன் பொண்டாட்டி காதை கடிக்க சொன்னா நீ என் பொண்டாட்டி காதை கடிச்சு என்னையும் இழுத்து விட்டுட்டியே. தன் மனைவியை தாத்தா பாவமாக பார்க்க பாட்டி ருத்ரகாலியாக அவரை நோக்கி வர, வேண்டாம் ஆண்டம்மா, நான் உன் புருஷன் என்றபடி அவர் வெளியே ஓட, இன்னைக்கு உங்கள் 2 காதையும் நான் கடிச்சு துப்பாமல் விட மாட்டேன், ஒழுங்கா நில்லுங்க என கூறிக்கொண்டே தாத்தாவை பாட்டி விரட்ட நந்தனும் சிரித்து விட்டான். சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்தான். இப்போ எதுக்கு என்கிட்ட வரீங்க? நான் உன்கிட்ட வரணுன்னு தானே நீ இவ்வளோ அழகாக ஒன்று அலங்காரம் பண்ணியிருக்க. அப்படியெல்லாம் இல்லையே. பொய். ஆமாம் உங்களுக்காக தான் என கூறியவள் நாக்கை கடித்து கொண்டாள். கள்ளத்தனமாக சிரித்தவன் அவளது இடையில் கை வைத்து அழகாக தூக்கி அவளின் முகமெங்கும் முத்தமலை பொழிந்தான். ஐ எம் சாரி டி, ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்றான். அவன் கூற அதை கேட்டவள் அவனுடைய மார்பில் சாய்ந்து கேவி அழுதாள். வேண்டாம் அழாதடா, இனிமே உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அது என் இதயத்திலிருந்து ரத்தம் வர்றதுக்கு சமம் என்றான். அதை கேட்டவள் வேகமாக கண்களை துடைத்து கொள்ள, கண்ணீரை இப்படி துடைக்கக்கூடாது என அவளின் கைகளை பிடித்து கொண்டான். சொல்லிக்கொண்டே அவனுடைய உதட்டால் அவளின் கண்ணீர் துளிகளை துடைத்தான். அந்த ஏகாந்தமான இரவில் இத்தனை நாள் பிரிவிற்கும் சேர்த்து ஒருவரின் பிரிவிற்கு மற்றொருவரும் மருந்தாகி போனார்கள். மதியம் வரை அவர்கள் சாப்பிட வராததால் தாத்தா ஃபோனில் அழைத்தார். ஹலோ நந்தா, சாப்பிட வாங்க என கூற என்றபடி ஃபோனை வைத்தான். அவள் முயல எங்கே போகிற என ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான். கீழே போகலாம் என்றவன் மீண்டும் அவளை போர்வைக்குள் இழுத்து கொண்டான். மாலையில்தான் இருவரும் ரெடியாகி கீழே வந்தனர். தாத்தாவும் பாட்டியும் அவர்களுக்கு தேவையானதை பையில் எடுத்து வைத்து ரெடியாக பைக்கையும் வைத்திருந்தனர். சஞ்சனாவும் நந்தனும் சாப்பிட்டு கொண்டே, தாத்தா நீங்களும் பாட்டியும் எங்கே கிளம்புறீங்க என கேட்டான். நாங்கள் எங்கேயும் போகலை, நீங்கள் தான் நம்ம தோப்பு வீட்டுக்கு போக போகிறீங்க. தோப்பு வீட்டுக்கா? எதுக்கு தாத்தா? அங்கே போய் உங்கள் 2 பேர் சண்டையும் பேசி தீர்த்துட்டு சமாதானம் ஆகி வாங்க என கூறினார் தாத்தா. என்ன செஞ்சு தோப்பு வீட்டில் போய் பேசி தீர்த்துக்கலாமா என ஒரு மார்க்கமாக அவளிடம் கேட்டான். அவள் கண்ணம் சிவக்க அவனை பார்க்க முடியாமல் நிலம் பார்க்க தலை குனிந்து கொண்டாள். அவர்களுக்கு கிளம்பி தோப்பு வீட்டிற்கு வந்ததும் அவ்வழியே வந்த பெண்மணியிடம் ஏன் இன்னைக்கு யாரும் வேலைக்கு வரலை என நந்தன் கேட்டான். 1 வாரம் லீவுன்னு தாத்தா சொல்லிட்டாங்க என கூறி சஞ்சனாவையும்
நந்தனையும் பார்த்து ஏதோ கிசுகிசுப்பாக தன்னுடன் வந்த பெண்ணிடம் கூறி சிரித்து கொண்டாள் அப்பெண். நந்து, அவங்க எதுக்காக நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க? அவங்களுக்கு நாம் எதுக்கு இங்கே வந்தோம்னு தெரிஞ்சிருக்கு, அதான். ஆமாம், நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? வயல் வேலையை சுற்றி பார்க்கத்தானே? அதுக்கு மட்டும் இல்லை, பின்ன கிட்ட வா சொல்கிறேன் என அவன் அழைக்க அவனிடம் இருந்து தப்பிக்க வயல் வரப்பில் ஓடியவள் தடுமாறி கீழே சேற்றில் விழுந்தாள். அச்சோ, என் உடல் எல்லாம் சேராயிருச்சு என குழந்தை போல் கூறினாள். அவளை அப்படியே தூக்கி தண்ணீர் தொட்டியில் போட்டான். அவள் பயந்து அலற அவனும் தொட்டிக்குள் இறங்கினான். அவள் பயத்தில் அவனை இறுக கட்டி கொண்டாள். அப்போது நந்தன் ஃபோன் அடித்தது. ஃபோனை அட்டன் செய்தான். ஹலோ என கேட்டான். ஹலோ நந்தன், நான் தான். அவன் உடனே ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான். கோபமாக பேச முயன்றவனை பொறுமையாக பேசும்படி சைகை செய்தாள் சஞ்சனா. என்ன விஷயம் என பல்லை கடித்து கொண்டு கேட்டான். அவள் அழும் சத்தம் கேட்டது. என்னாச்சு, ஏன் அலற? உங்கள் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்றாள். அவன் சஞ்சனாவை பார்க்க அவள் இல்லை என தலையாட்டினாள். அவன் சிரித்தபடி அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். என்ன சொன்னாங்க என் ஒய்ஃப்? என் புருஷன் சரியாக சாப்பிட்றதில்ல, எப்போவும் உங்கள் நினைப்பாவே இருக்கார், உங்கள் பேரை சொல்லியே என்னை கூப்பிடுறார். அப்புறம் என கேட்டான். அப்புறம் நான் வேணா அவரை விட்டுட்டு விலகி போயிடுறேன், நீங்கள் அவருக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படியா என இடக்காக கேட்டான். ஆமாம் நந்தன், அது கேட்டதும் எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்? உங்கள் வாழ்க்கையை நினச்சிதான் என அவள் கூறி முடிக்குமின் நந்தனிடமிருந்து ஃபோனை பிடுங்கிய சஞ்சனா, ஏய் யாருடி நீ? நான் எப்படி உனக்கு ஃபோன் பேசினேன்? இப்படி வாய் கூசாமல் பொய் சொல்லி எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை இழுத்து விடுறியே. நாங்கள் 2 பேரும் பிரிவோன்னு உன் கனவுலே நினைக்காத, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது என கத்தி கத்தி பேசினாள். அவனுக்கு அவள் பேச பேச சிரிப்பு வந்தது. சிரித்து கொண்டே அவளின் பேச்சை ரசித்தான். போதும் சஞ்சு, ஃபோனை கொடு என அவன் கேட்க, அவளோ, இப்போ மட்டும் என் கையில் கிடச்சா உன்னை கொன்னே போட்டுடுவேன். இதை கேட்ட பிரபாவருக்கு சர்மமும் அடங்கி போனது. இனி தன்னால் நந்தனை நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதை உணர்ந்தவள் ஃபோனை கட் செய்தாள். நந்தனோ அவளை சமாதானப்படுத்த நீருக்குள் சென்று அவளையும்